Hello friends, welcome to my channel. இது நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சுவையான வாழைத்தண்டு பொங்கல் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழைத்தண்டு பொங்கலுக்கு இளந்தண்டா வாங்கிக்கலாம் फ्रेंड्स. நான் பாருங்க சன்னமா நல்ல இளந்தண்டா வாங்கியிருக்கேன். இதை நம்ம வந்து ரவுண்டா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது தண்ணியில மோர் இல்லனா பால் சிறிதளவு சேர்த்து கட் பண்ணி வச்சோம்னா கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். கட் பண்ணும்போதே இந்த நாரெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திக்கலாம். பாருங்கள், இதை விட சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். நான் அதுலேயும் நாரெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ வந்து பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு சிறிய இஞ்சி துண்டு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை சிறிதளவு, பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். முந்திரி தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து குக்கரை வந்து காய வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு, நெய் சூடானதுக்கு பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்காதவங்க டைரெக்டாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நெய்யில் போட்டது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுக்கலாம். பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டே நெய்யில் போட்டு வறுக்கும்போது அதனோட காரம் வந்து கம்மியாயிடும். காரம் தெரியாது. பச்சை மிளகாய் வாசத்துக்காக சேர்த்துருக்கேன் நான். இப்போ வந்து முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுத்துட்ருக்கோம். நெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால சீரக மிளகு போட்டோடனே பொரிஞ்சிரும். இப்போ அதனால் இஞ்சி ஃபஸ்ட்டு போட்டுட்டு சீரக மிளகு சேர்த்ததுமே நல்லா பொரிஞ்சிரும். பொரிஞ்சதுக்கு பிறகு கருவேப்பிலை மல்லித்தழையை போட்டு கிளறிக்கலாம். கிளறிட்டு இது கூட வந்து கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நெய்யில் சேர்த்து வதக்கும்போது வாழைத்தண்டில் டேஸ்ட் நல்லா கூடும். வாழைத்தண்டு பொதுவாகவே நீர் விடும். அப்போ வந்து நம்ம டைரெக்டாக போடும்போது பொங்கலில் வந்து டேஸ்ட்டு வராது, சல்லுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் வறுத்துட்டு போட்டோம்னா அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக கிடைக்கும். பொங்கலில் வாழைத்தண்டோட டேஸ்ட்டு தெரியும். அதனால தான் நம்ம இப்படி வந்து வறுத்துட்டு போடுறோம். பாருங்கள், இப்போ வந்து வாழைத்தண்டை நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போ அதில் இருக்கிற நீர்த்தன்மையெல்லாம் வெளியில் வரும், நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். நான் வந்து 3 கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி சாப்பிடாதவங்களுக்காக புழுங்கரிசி சேர்த்துக்கலாம். சுகர் பேஷண்ட்லாம் பச்சரிசி சாப்பிடக்கூடாது. நான் 3 கப் அளவு புழுங்கல் அரிசியும் 1 கப் அளவு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசியிலையும் பொங்கல் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். பாருங்கள், 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி வச்சுக்கலாம். பொதுவாகவே வாழைத்தண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழைத்தண்டு சேர்த்திக்கணும் அடிக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம பொரியல், கூட்டு, சட்னி இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். பொங்கல் செஞ்சு சாப்பிட்றதுனும் டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நான் வந்து புழுங்கரிசி வச்சதுனால ஒரு 6 விசில் விட்டுருக்கேன். 6 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பொங்கல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதோ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அங்கங்கே சின்ன சின்ன பீசஸாக வாழைத்தண்டு தெரியுது. இப்போ வாழைத்தண்டு பொங்கல் தயாராகிடுச்சு. ரொம்ப சுவையாக மணமாக முந்திரி பருப்போட சூப்பராக இருக்குது. இப்போ பொங்கல் ரெடி ஆயிருச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உடனே நீங்கள் என்னோடய வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.